விரும்பிய ஒருவனை தலைவனாக இருப்பது விந்தை அல்ல. மக்கள் விரும்பும் தலைவனாக இருப்பது எப்படி குற்றமாகும்? நான் மட்டும் கொஞ்சம் மனசிற்கு போயிருந்தால், அறிவாலயத்தில் அன்பு தம்பியாய் சில நாள், அதிமுகவின் அரவணைப்பில் சில நாள், பாரதிய ஜனதாவின் பாச வலையில் சில நாள் என்று என் வாழ்க்கையை நிம்மதியாக கழித்திருக்க முடியும். அதைத்தான் விரும்புகிறதா இந்த சமூகம்? என்னை எதிர்த்து நிற்கும் இந்த சமூகம் மக்களை ஊழல் துரத்தியது, அதிகாரம் விரட்டியது, பிரிவினைவாதம் எட்டி உதைத்தது. ஓடினார்கள் ஓடினார்கள் ஓடினார்கள், இந்தியாவின் எல்லை தாண்டி ஓடினார்கள். அவர்கள் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். சமூக நீதி பேசுகின்ற அரசு செய்தார்களா? நிம்மதியாக வாழ விட்டார்களா மக்களை? இவர் என்னமோ மகாத்மா காந்தி போல பிதற்றுகிறார். இல்லை, சத்தியமாக இல்லை. நான் மகாத்மா காந்தி அல்ல. ஆனால் இது என் நாடு, என் மக்கள். அவர்களின் நலனுக்காக, வளர்ச்சிக்காக ஒரு முன்னோடியாக நான் முன்னிற்பது என்ன தவறு? நான் கட்சியை ஆரம்பித்தது குற்றம், கூட்டம் கூடியது குற்றம், அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பேசியது குற்றம். யார் யார் காரணம்? நான் உண்டு, என் வேலை உண்டு என்று என் கடமையை செய்து கொண்டிருந்தவனை கட்சியை ஆரம்பிக்க தூண்டியது யார் குற்றம்? விதியின் குற்றமா? இல்லை மக்களை ஏமாற்றி அவர்களை நடுத்தவில்லை நிற்க வைத்த ஊழல்வாதிகளின் குற்றமா? மக்களுக்காக, மக்களால், மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யாமல் அதிகார போதையில் உலா வருவது யார் குற்றம்? மக்கள் குற்றமா? இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் குற்றமா? 50 ஆண்டுகள் அவருக்கும் இவருக்கும் மாற்றி மாற்றி வாக்களித்து அயர்ந்து போய் இன்று ஏமாந்து அமர்ந்திருக்கிறார்களே மக்கள், அவர்களை ஏமாற்றியது யார் குற்றம்? வாக்களித்தவர்களின் குற்றமா? இல்லை வாக்கை பெற்றுக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அட்டூழியம் செய்தார்கள் அவர்களது குற்றமா? சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்று மேடையில் முழங்கிவிட்டு சாதி, மதம், இனம் என மக்களை பிரித்தாழ்வது யார் குற்றம்? அரசியல் கட்சிகளின் குற்றமா? அவர்களை நம்பி ஏமாந்து வெம்பி நிற்கும் என் மக்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படுவதற்காகவே கட்சி ஆரம்பித்தேன், கூட்டம் கூட்டினேன், மக்களோடு மக்களாக நிற்கிறேன். இனி தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒவ்வொரு தமிழனின் வெற்றிக்காக உண்மையாக உன்னதமாக உழைக்கும் மக்கள் இயக்கமாக இருக்கும் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். இதுவே எங்கள் கொள்கை, கோட்பாடு, அரசியல் தத்துவம்.